ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி துவையல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இருந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா செவந்த மாதிரி வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. புளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணோம். ஸோ புளியும் தக்காளியும் ரெண்டும் சேர்க்குறோமே, கொஞ்சம் புளிப்பாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கண்டிப்பாக இருக்காது, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துங்க. செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ புளி இருக்கும், இவ்வளோ தக்காளி இருக்குது, புளிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும் இந்த முள்ளங்கி துவையல். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடு, தோசை, இட்லி இன்னும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முள்ளங்கி ஆட் பண்ணிவிடுவோம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் உப்பு இது வதக்கும் போதே முள்ளங்கி போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. முள்ளங்கி துவையல்னாலும் கொரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மற்ற துவையல்லாம் கொரப்பாக இருக்கும். இது முள்ளங்கி இல்லையா, சாஃப்டாக இருக்கணுமே. நம்ம நல்லா அரைச்ச உடனே நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ திரியாலாம் அந்த மாதிரி இருக்காது. இது நம்ம கார சட்னி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். முள்ளங்கி துவையல் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் முள்ளங்கி துவையல். யாரும் செய்யலைன்னா இதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்பயும் போல் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த துவையல் எடுத்து அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முள்ளங்கி துவையல் ரெடி. இப்போ நாங்கள் இதை இட்லிக்கு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது என் ஃப்ரெண்டுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு நான் இன்றைக்கி தான் அவங்களுக்கு மார்னிங் டிஷ்ஷு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் இட்லியும் முள்ளங்கி துவையலும் செஞ்சேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.